இப்போ அந்த குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அந்த குருமா வைக்கிற மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கூட ரொம்ப தேவைப்படாது, ஏன்னா தேங்காய் தான் அதில் அதிகம் சேர்க்க போகிறோம். அதனால் தேங்காயிலேருந்து ஆல்ரெடி எண்ணெய் வர்றதுனால ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எப்பயும் போல் குருமாவுக்கு தேவையானதை பட்டை, கிராம்பு, அந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காயை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போடுங்க. ஏலக்காயை முழுசாக போட்டால் அதோட வாசனை வராது. தேங்காய் அரை மூடி, சின்ன தேங்காய்னா அரை மூடி போட்டுக்கோங்க. பெருசுனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை மூடியில் பாதிக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரையும் நான் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். உப்பு போட்டு ஆல்ரெடி காய்கறியிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, அதனால் நான் தண்ணி அவ்வளோவா சேர்க்கலை. அதை அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைக்க போகிறோங்க. சோம்பு, கசகசா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு இதில் மெயின். சேர்த்தா நல்லா இருக்கும், அதனால் முந்திரி பருப்பு 4-5 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணுங்க, மையாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் நமக்கு அரைச்சோன்னே. இதில் முந்திரி பருப்பு போடுறோம், தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை போடுறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். இதை போட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் காய்கறியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி காய்கறி நல்லா, இப்போ தான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி காய்கறி வெந்துகிட்டே இருக்கட்டும். இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பேஸ்ட்டை காய்கறியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதாங்க. குருமா ரெடி ஆயிரும். இது இந்த ஸ்டியூ மாதிரி தான். ஸ்டியூனால் நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அரைச்சது பார்த்திங்களா, தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும்.